ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு கூழ் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதில் நம்ம வரகரிசி சேர்த்து செய்ய போகிறோம். வரகரிசி ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறோம். அதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அடுத்து நம்ம சாதம் எப்படி வடிப்போமோ அது மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு வேக வச்சுக்க வேண்டியதான். இப்போது தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அந்த அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கிறோம். வரகரிசி சாப்பிட்றதுனால ரத்த ஓட்டம் சீராகும், இதயம் பலப்படும். நீரிழிவு நோய் உள்ளவங்கலாம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டாங்கன்னா அந்த சுகர்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். நார்ச்சத்து அதிகம் உள்ளது, அதோட மலச்சிக்கல்லாம் சரியாகும். இப்போது நம்ம கேழ்வரகு மாவு, அதாவது வரகரிசி 100 கிராம் எடுத்தோம்னா கேழ்வரகு மாவு ஒரு 200 கிராம் எடுத்திருக்கோம். இதை அப்படியே போட்டோம் அப்படின்னா கெட்டியாயிடும். அதனால் கையில் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கிறோம். இதை இப்போ அந்த வெந்துட்டுருக்க அந்த சாதத்தோடு சேர்த்து ஊற்ற வேண்டியதுதான். இப்போ இதிலே கலந்து விட்டுக்கிறோம். 5 நிமிஷத்துலேயே கொதித்து நல்லா வெந்துடும். இப்போது இதை நம்ம காலையில் குடிக்கிறோம் அப்படின்னா நாள் நைட்டே இது மாதிரி செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா களி மாதிரி ரெடி ஆகிடும். இப்போ இதில் உப்பு போட்டு வச்சோம்னா அதான் களின்னு சொல்லுவோம். இப்போ நைட்டு கிண்டி வச்சுட்டு காலையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிடும். இதில் உப்பு சேர்த்து கிண்டிருந்தோம்னா இதான் களி. நம்ம இப்போ கூழ் தான் கரைக்க போகிறோம். இப்போது இது மாதிரி ஒரு மண் சட்டி பானையில் எடுத்து கரைச்சிக்கிறோம். இந்த சட்டி ஒரு 50 ரூபா தான். இது ஒரு 1/2 லிட்டர் அளவு பிடிக்குது. இது நல்லா இருந்தது பார்க்க, அதனால் இதை வாங்கினோம். இப்போது அதிலே நம்ம இதை கரைச்சிக்க போகிறோம். அந்த கேழ்வரகு 2 கரண்டி எடுத்து சேர்த்துருக்கோம். இப்போது இந்த இதிலே மோர் கலந்துக்கிறோம். தயிர் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணியாக வேணாலும் தண்ணி கலந்துக்கிறோம். இப்போது இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறோம். அவ்வளோதான், கேழ்வரகு கூழ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சத்து நிறைஞ்சது. இப்போது இதில் நம்ம பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது அதை சேர்த்துக்கிறோம். இதோட கலந்து குடித்தோம் அப்படின்னா நறுக்குன்னு அதுவும் இடையில தென்படையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேழ்வரகு கூழ் தாகம் தணிக்கிறது, கோடை காலத்துக்கு ரொம்பவே ஏற்றது. இப்போ இது மிளகா வத்தல் எது வேணால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியானது. அடிக்கடி வெயில் காலத்துலலாம் சேர்த்துக்கோங்க, அந்த ஹீட்டெல்லாம் குறைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.